Hi friends, in the video exercise 8.1 la 6 sum பார்க்கலாம். So a wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. So how many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell makes a day. Okay, இப்போ வந்து wall clock பார்த்தீங்கன்னா 1 o'clock வந்து 1 time வந்து ring ஆகும். That means மார்னிங் early மார்னிங் வந்து 1 o'clock அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock. That means 2 times வந்து ring ஆகும் per day. That means அப்போ அதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 போட்டிருக்கேன் 1 o'clock. That means 2 o'clock வந்து 2 times சொல்லியிருக்காங்க. ஸோ 2 times means மார்னிங் early மார்னிங் 2 o'clock 2 times அப்புறம் ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து 2 times. That means 4. அதனால தான் வந்து 4 போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 o'clock வந்து 3 times சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி early மார்னிங் 3 o'clock வந்து 3 times ரிங் ஆகும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து 3 times ரிங் ஆகும். அதனால 3 + 3 6. ஓகேவா? அதே மாதிரி 4 o'clock 5 o'clock 6 o'clock 7 8 9 10 11 12. ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம வந்து இது சிக்மா எக்ஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா 156. இப்போ நம்ம வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் பார் வந்து சிக்மா எக்ஸ் பை என். ஸோ சிக்மா எக்ஸ் பை என் வந்து 156 பை என் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இது வந்து 12 டேபிள் இது கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ். இதை வந்து எக்ஸ் பார். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்லாமே 2 - 13 எக்ஸ்லேருந்து எக்ஸ் பார் வந்து மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ 2 - 13 வந்து -11, 4 - 13 வந்து -9, 6 - 13 வந்து -7, 8 - 13 வந்து -5, 10 - 13 -3, 12 - 13 -1, 14 - 13 1, 16 - 13 3, 18 - 13 5, 20 - 13 7, 22 - 13 9, 24 - 13 11. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 11 ஸ்கொயர் 121, 9 ஸ்கொயர் 81, 7 ஸ்கொயர் 49, 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1. இது எல்லாம் மைனஸ் இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81, 11 ஸ்கொயர் 121. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 572. ஓகேவா? அவங்க கேட்டது வந்து ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் equal to root of sigma d square by n. Sigma d square total வந்து 572. So 572 by n வந்து 12 root. ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் போட்டுடலாம். இதுக்கும் ஸோ இது டிவிஷன் போட்டோன்னா 47.66. ஸோ இப்போ இது வந்து ரூட் எடுத்தோன்னா 6.9. ஓகேவா? இதை வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஓகே, தேங்க்யூ.